மாணவர்களுக்கு வணக்கம். இதற்கு முந்தைய பாடங்களில் நம்ம கடன் விற்பனையை கண்டுபிடித்தல், கடன் கொள்கையை கண்டுபிடித்தல், இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கடன் விற்பனையை கண்டுபிடிக்க கடனாளிகளுக்காக செஞ்சோம். கடன் கொள்முதலை கண்டுபிடிக்க கடனீங்கள் கணக்க செஞ்சோம். அடுத்தது பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கு, இதை நம்ம செஞ்சோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்துல இந்த கடனீங்கள் கணக்கு, கடனாளி கணக்கு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கு, இந்த நான்கும் சேர்ந்த ஒரு கணக்கை தான் நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிறோம், பார்க்க போறோம். அந்த கணக்கு எதுல இருக்கு அப்படின்னா, புக்ல எல்லாம் புக் எடுக்கிறாங்க. 21வது பக்கத்துல 16வது கணக்கு இருக்கு. இந்த கணக்கு நான் வாசிக்க பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீங்கள் கணக்கு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு மற்றும் செலுத்தக்கூடிய மாற்று சீட்டு கணக்கு தயாரித்து உடன் கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதலை கண்டறியும். அதாவது கடன் விற்பனையையும் கடன் கொள்முதலையும் நம்ம கண்டறியணும். அதற்கு இந்த கணக்குகளை எல்லாம் செய்திருக்காங்க. கடனாளிகள் கணக்கு, கடனீங்கள் கணக்கு செஞ்சு நம்ம கடன் விற்பனைய கடன் கொள்முதலை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம கடன் விற்பனையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கடனாளிகள் கணக்கு செய்ய வேண்டும். கடனாளிகள் கணக்கு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக நாம் பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு கண்டிப்பா செஞ்சாக வேண்டும். ஏன்னா பெறுதற்குரிய மாற்று சீட்டுக்கு பெற்ற தொகை எவ்வளவு என்பது தெரிந்தால்தான் நாம கடனாளிகள் கணக்கு என்ன செய்ய முடியும். அதனால நாம கடனாளிகள் கணக்கு செய்வதற்கு முன்பதாக பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு செய்ய போறோம். நான் முந்தைய பாடத்தில் சொல்லியிருக்கேன், பெறுதற்குரிய மாற்று சீட்டு என்பது ஒரு சொத்து. பெறுதற்குரிய மாற்று சீட்டு என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். பெறுதற்குரிய மாற்று சீட்டு என்றால் நாம ஒரு கடனாளிகளுக்கு, அதாவது நாம சரக்கு வித்திருப்போம், பொருளை வித்திருப்போம், யார் வாங்கிட்டு போறானோ அவன் கடனாளி, அவன் ரூபா தர வேண்டாம், ரூபா தரதுக்கு ஒரு மாற்று சீட்டு தரணும். அந்த மாற்று சீட்டு ஒரு சொத்து. பெறுதற்குரிய மாற்று சீட்டு என்பது ஒரு சொத்து என்பதை முந்தைய பாடத்துல நான் விளக்கியிருக்கேன். அப்புறம் சொத்து என்றால் பற்றிருப்பை காட்டும். பற்றிருப்பு என்றால் ஆரம்ப இருப்பு, அதாவது இருப்பு தீப்போ பற்று பக்கத்துல தான் இருக்கும். நீங்க முந்தைய பாடத்தில் பார்க்கிறோம். இருப்பு தீப்போட என்ன? இருப்பு தீ கொண்டு வரப்பட்டது. இது ஆரம்ப இருப்பு. இது என்னது? ஆரம்ப இருப்பு. எதோட ஆரம்ப இருப்பு? நம்ம எந்த கணக்கு செய்ய போறோம்? பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு செய்ய போறோம். இந்த பெறுதற்குரிய மாற்று சீட்டு ஆரம்ப இருப்பு. அதாவது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பெறுதற்குரிய மாற்று சீட்டு தொகை எவ்வளவு இருந்தது? இது கொஸ்டின்ல இருக்கு. அந்த 21வது பக்கத்துல 16வது கணக்குல தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு அப்படின்னு 2 காலம் இருக்கு. அதுல பெறுதற்குரிய மாற்று சீட்டை பார்த்தா தொடக்க இருப்பு 5000 இருக்கு, இறுதி இருப்புல 1000 இருக்கு. அப்போ தொடக்க இருப்பு 5000. தொடக்க இருப்பு என்ன கிளாஸ் இருக்கேன்? இருப்பு கீப்போ. இதை எந்த பக்கத்தில் எழுதணும்? பற்று பக்கத்தில் எழுதணும். ஏன் பற்று பக்கத்தில் எழுதணும்? பெறுதற்குரிய மாற்று சீட்டு பற்றிருப்பை காட்டணும். சரியா? பற்றிருப்பை காட்டலாம். அது இருப்பு கீ கொண்டு வரப்பட்டது, இருப்பு கீப்போ பற்று பக்கத்தில் தான் இருக்கும். இருப்பு கீப்போ எவ்வளவு? 5000. அப்போ இங்க தொடக்க இருப்பு இருக்குன்னா இந்த பக்கத்துல இறுதி இருப்பு இருக்கும். அடுத்தால இந்த பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கை பத்தி நம்ம ஃபார்மேட் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல என்னெல்லாம் வரும்? பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்குல என்னெல்லாம் வரும் நம்ம முதல்ல நினைவுபடுத்தணும். என்னெல்லாம் வரும்? நாம பெறுதற்குரிய மாற்று சீட்டுக்கு ரொக்கம் பெற்றிருப்போம், அல்லது பெறுதற்குரிய மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது, மறைக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சியும் இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். பெறுதற்குரிய மாற்று சீட்டுக்கு ரொக்கம் பெற்றிருந்தா என்ன ஆகும்? ரொக்க கணக்கு பற்று, பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு வரவு அப்படின்னு நான் ஏற்கனவே இந்த பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ரொக்க கணக்கு பற்று, பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு வரவு. இந்த ரொக்கத்தை ஏன் விட்டு வைக்கிறோம்? பெறுதற்குரிய மாற்று சீட்டுக்கு பணம் பெற்றார், அதை நம்ம ரொக்க கணக்கு பற்று, பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு வரவு. ரொக்கம் ஒரு பற்று வைக்க வேண்டிய கணக்கு, அதை நம்ம வரவு பக்கத்தில் என்ன செய்வோம்? இங்க ரொக்கம் என்ன செய்யணும்? எழுதணும். அடுத்தல பெறுதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு வரும். பெறுதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா என்ன? நம்மளுக்கு ஒருத்தர் கடனாளி ஒரு மாற்று சீட்டு தந்திருக்கான்,
அந்த மாட்டு சீட்டை நம்ம வங்கியில கொண்டு கொடுத்துருக்கோம். வங்கி பணம் தர என்ன செஞ்சுட்டு மறுத்துட்டு, வங்கி பணம் தர மறுத்துன்னா நம்ம அதை என்ன செய்வோம், அந்த மாட்டு சீட்டை கடனாளிகிட்டே ஊற்றுவோம். இப்போ அந்த மாட்டு சீட்டை அப்படின்னு அப்போ நம்ம என்ன செய்வோம், கடனாளிகள் கணக்கு பற்று பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு கணக்கு வரவே இருக்கும். அப்போ கடனாளிகள் என்பது ஒரு பற்று வைக்க வேண்டிய கணக்கு. அதை என்ன செய்வோம், வர பக்கத்தில் என்ன செய்வோம், எழுதுவோம். சரியா, ரைட். இதை நம்ம அடுத்தால வேற என்ன இருக்கும், இறுதி அந்த பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு கணக்கு இறுதி இருப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல எழுதணும். இப்போ அந்த கணக்கை நான் முழுசும் வாசிக்கிறேன். கடனாளிகள் தொடக்க இருப்பு 60,000, இறுதி இருப்பு 55,000. பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு கணக்கு தொடக்க இருப்பு 5,000, இறுதி இருப்பு 1000. கடனீட்டோர் தொடக்க இருப்பு 25,000, இறுதி இருப்பு 28,000. செலுத்தலுக்குரிய மாட்டு சீட்டு தொடக்க இருப்பு 2,000, இறுதி இருப்பு 3,000. இதை தவிர பிற தகவல்கள் கடனாளிகள் ரொக்கம் பெற்றது, வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி, கடனீட்டோருக்கு செலுத்திய ரொக்கம், சரக்களித்தோர் வழங்கிய தள்ளுபடி, செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது, பெறுதலுக்குரிய மாட்டுச்சீட்டுக்கு ரொக்கம் பெற்றது, பெறுதலுக்குரிய மாட்டுச்சீட்டு மறைக்கப்பட்டது. அடுத்தால வாராக்கடன். இந்த இத்தனை தகவல்களிலும் நாம எந்த தகவல்களை எழுதணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும். இதுல இத்தனை தகவல்கள் வந்தாலும் நாம சில தகவல்களை என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. இப்போ வாசிங்க, மாட்டுச்சீட்டு பெறுதலுக்குரிய மாட்டுச்சீட்டு தொடக்க இருப்பை நம்ம எழுதியாச்சு, இறுதி இருப்பை இந்த சைடு என்ன செய்யணும் எழுதணும். இங்க தொடக்க இருப்புனா இறுதி இருப்பை இங்க என்ன செய்யணும் எழுதணும். இப்ப கூட நம்ம என்ன செய்யலாம், எழுதிடலாம். இறுதி இருப்பு பேரு இருப்பு கீ, இருப்பு கீ எவ்வளவு, 1000. அடுத்த பெறுதலுக்குரிய மாட்டுச்சீட்டு என்று இந்த கணக்குல எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டுக்கு ரொக்கம் பெற்றது, பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டுக்கு ரொக்கம் பெற்றது அப்படின்னு. அப்போ பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டுக்கு ரொக்கம் பெற்றா என்ன செய்வோம், ரொக்கம் உள்ள வருது, ரொக்க கணக்கு பற்று பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு கணக்கு வரவு. அப்போ ரொக்கம் பற்று வைக்க வேண்டிய கணக்கு, அதை வரவு பக்கத்தில் எழுதிடணும். ரொக்க கணக்கு எவ்வளவு ரூபா, பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டுக்கு ரொக்கப்பட்டது 14,000. அடுத்தவ பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு இன்னொன்று இருக்கு, பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்டது நம்மளுக்கு தந்த மாட்டு சீட்டை நம்ம வங்கியில் கொண்டு கொடுத்துருக்கோம், வங்கி நம்மளுக்கு பணம் தரவில்லை. அப்போ அந்த மாட்டு சீட்டு பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு ஒரு சொத்து, அந்த சொத்தை யார்கிட்ட கொடுத்தோம், கடனாளிகிட்டே கொடுத்துருக்கோம். அந்த பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு என்ற சொத்து நம்மளை விட்டு வெளியேறது. அப்ப பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு கணக்கு வரவு. அப்ப எந்த கணக்கு பற்று, கடனாளிகள் கணக்கு பற்று. கடனாளிகளை ஏன் பற்று வைக்கிறோம், அவன் தான் கொடுக்கும், அவன் தான் பெறுவர், அவன் தான் பெறுவர், அந்த மாட்டு சீட்டை பெறுவர். அப்போ பற்பல கடனாளிகள் கணக்கு பற்று, பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு கணக்கு வரவு. அப்போ கடனாளிகள் கணக்கு பற்று வைக்க வேண்டிய கணக்கு, அதனால வரவு பக்கத்தில் எழுதும். பற்பல கடனாளிகள் எவ்வளவு, 1200. பிராக்கெட்ல மறுக்கப்பட்டது எழுதலாம், பிராக்கெட்ல மறுக்கப்பட்டது. சரி, இதோட பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு என்று இந்த கணக்குல வரவே இல்லை, இவ்வளவு பெறுதலுக்குரிய மாட்டு சீட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுல எந்த பக்கம் அதிகமான டோட்டல் பார்க்கணும். இதுல எந்த பக்கம் அதிகமா இருக்கு, 16,200 ரூபாய். இந்த பக்கம் டோட்டல் 16,200. அதே 16,200 இந்த பக்கம் போடணும், 16,200. சரியா? இப்போ இந்த பக்கம் 5,000 தான் இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு வரும், இந்த 16,200 இருந்து 5,000 கழிச்சிடணும். 16,200 இருந்து 5,000 கழிச்சிடணும். கழிச்சாச்சுன்னா 0 0 0 0 0 0 2 0 போனா 2 6 5 போனா 1 அடுத்தால 1 11,200.
இந்த 11,200 தான் இதுல போடணும். 11,200. இந்த 11,200 தான் பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது. இது மறுக்கப்பட்டது, இது என்னது பெற்றது. பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது என்ன அது ஒரு சொத்து. பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு பற்று பெற்றதுன்னா நாம யாருக்கா பெறுதற்குரிய மாற்று சீட்டை பெற்றுக்கொண்டால் பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கை பற்று வச்சிருவோம், கடனாளி கணக்கை வர வச்சிருவோம். இப்போ கடனாளிகள் வரவுகள் கணக்கு அதை எங்க எழுதுவோம்? பற்று புத்தகத்தில் எழுதுவோம். பற்பல கடனாளிகள் 11,200. பிரைவேட்ல பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது. சரி, இந்த கணக்கு முடிஞ்சு அடுத்த கணக்கு போறோம். அருண் சார் அடுத்த கணக்கு போறோம். நம்ம இப்போ பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது இந்த தொகையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது மறுக்கப்பட்டது 1,200 கொஸ்டின்லேயே என்ன செஞ்சுட்டான் கொடுத்துட்டான். இந்த பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றதும் மறுக்கப்பட்டதும் நாம கடனாளிகள் கணக்குல செய்யணும். நாம இப்ப அடுத்ததாக பார்க்கக்கூடிய கணக்கு கடனாளிகள் கணக்கு. நம்ம இப்போ இதுக்கு முன்னால பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கை செஞ்சு பெறுதற்குரிய மாற்று சீட்டுக்கான தொகை பெற்றது எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பெற்ற தொகை 11,200. இத நம்ம இப்போ கடனாளிகள் கணக்கு செய்ய போறோம். கடனாளிகள் கணக்கு செய்யும் பொழுது அந்த பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்ற தொகை நம்மளுக்கு தெரியணும், அதனால மறுக்கப்பட்ட தொகை நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும். இப்போ நம்ம கடனாளிகள் கணக்கு செய்ய போறோம். கடனாளிகள் கணக்கு. இந்த கடனாளிகள் கணக்கு செய்வதின் நோக்கமே கடன் விற்பனையை அறிந்து கொள்ள. கடன் விற்பனை அதாவது எவ்வளவு ரூபாய்க்கு நாம கடனுக்கு வித்திருக்கோம், இந்த ஆண்டு கடன் விற்பனையின் அளவு எவ்வளவு என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம இந்த கடனாளிகள் கணக்கை செய்ய போறோம். அப்போ இந்த கடனாளிகள் கணக்கை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கடனாளிகள் தொகை எவ்வளவு, அதாவது நம்மளுக்கு கடன் தர வேண்டிய கடனாளிகள் எவ்வளவு ரூபா, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எவ்வளவு ரூபா கடன் தர வேண்டியிருக்கு அதையும் தெரியணும் நமக்கு. அடுத்தால இந்த ஆண்டின் இறுதியில கடனாளிகள் நம்மளுக்கு தர வேண்டிய தொகை எவ்வளவு. அப்போ அந்த இறுதியில் உள்ள தொகைக்கு பேர் இறுதி இருப்பு, தொடக்கத்தில் உள்ள தொகைக்கு பேரு தொடக்க இருப்பு. தொடக்க இருப்புக்கு இருப்பு கீப்போ என்று பெயர், இறுதி இருப்புக்கு இருப்பு கீ என்று பெயர். இந்த கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. கடனாளிகளின் தொடக்க இருப்பு 60,000, கடனாளிகளின் இறுதி இருப்பு 55,000 அப்படின்னு எங்க கொடுத்துட்டாங்க? கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. அப்போ கடனாளிகள் கணக்கு செய்யும்போது கடனாளிகள் சொத்தா பொறுப்பா அப்படின்னு பார்க்கணும். கடனாளிகள் என்பது ஒரு சொத்து என்றால் அது பற்றிருப்பை தான் காட்டும். பற்றிருப்பு என்ன? பற்று பக்கத்துல இருப்பு கீக்கோ என்ன செய்யணும் எழுதணும். இருப்பு கீக்கோ கடனாளிகளின் ஆரம்ப இருப்பு 60,000. அப்போ இங்க இருப்பு கீக்கோ எழுதியாச்சுன்னா இங்க இருப்பு கீ வரும், இறுதி இருப்பு அது கீழே எழுதணும். இருப்பு கீ கடனாளிகளின் இறுதி இருப்பு எவ்வளவு? 55,000. சரி, இப்ப இந்த கடனாளிகள் கணக்கு செய்யும் பொழுது நாம என்னெல்லாம் செய்யணும் இதுக்கு முந்தைய பாடத்தில் சொல்லிட்டு அதை ஞாபகப்படுத்துறேன். இதுல நம்ம கடனாளிகள் கணக்கு செய்யும் பொழுது ஆரம்ப கடனாளிகள் இருப்பு, இறுதி கடனாளிகள் இருப்பு, அடுத்தால நம்ம அந்த கணக்கை செய்வதன் மூலமாக கடன் அறிந்து கொள்ள முடியும். கடனாளிகள் நமக்கு எவ்வளவு ரொக்கம் தந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்க எழுதணும். கடனுக்கு நம்ம இருக்கும்போது சில நேரங்களில் கடனாளிகள் ரூபாய் என்ன செய்வாங்க தருவாங்க. இப்போ இந்த இருப்பு கீக்கோன்னு இருக்கலாம். அந்த இருப்பு கீக்கோன்னா இந்த ஆண்டின் தொடக்கத்துல நம்மளுக்கு கடனாளிகள் தர வேண்டிய தொகை 60,000. அடுத்த அவங்க ரூபாய் தந்துட்டாங்கன்னா என்ன செய்யும்? இந்த 60,000 என்ன செய்யும்? குறைஞ்சிடும். அப்ப அது எந்த பக்கம் வரும்? அந்த பக்கம். அவங்க ரூபாய் தந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? கடனாளிகள் ரூபாய் தந்தாங்கன்னா ரொக்கம் உள்ள வந்துடும். ரொக்க கணக்கு பற்றி கடனாளி
கடனாளிகள் கணக்கு வரவு. நம்ம கடனாளிகள் கணக்கு தான் செய்யறோம். கடனாளிகள் கணக்கு தான் செய்யறோம். ரொக்க கணக்கு போட்டு கடனாளிகள் கணக்கு வரவு. அப்போ ரொக்கம் ஒரு பற்று வைக்க வேண்டிய கணக்கு, அதை நம்ம வரவு பக்கத்துல எழுதுவோம். ரைட். இது கடனாளிகள் ரொக்கம் பெற்றார். அடுத்தால கடனாளிகளுடைய இப்படி ரொக்கம் தந்துட்டாங்கன்னா இந்த 60,000 செஞ்சிடும் குறையும். ஒருவேளை இப்ப 60,000 தரவு இருக்கு, 10,000 தந்துட்டாங்கன்னா அது 50,000 செஞ்சிடும் மாறி. அது அந்த பக்கம். அடுத்தால அந்த ரொக்கம் குறையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நாம அந்த கடனாளிகளுக்கு தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி என்னது? அவன் நமக்கு 60,000 தரணுங்களா, நீ 58,000 தான் அப்படின்னு சொல்லுவோம், நீ 2,000 தரான் தான் அனுப்புவோம். அப்போ அந்த தள்ளுபடிங்கிற அளித்த தள்ளுபடி அது செலவு. அப்போ அது கடனாளிகள் மேற்பரிசையும் குறையும், அது அங்கு அப்போ அளித்த தள்ளுபடி. அதற்கான குறிப்பேடு என்ன? அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று. ஏன் அளித்த தள்ளுபடியை பற்று வைக்க வேண்டும்? அளித்த தள்ளுபடி பொறுத்தவரை நம்மளுக்கு நட்டம். நம்மளுக்கு 60,000 தரல இருக்கு, அதுல 2,000 தராண்டாம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஒரு நட்டம். அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. செலவை நட்டங்களை பற்றுவை, செலவு நட்டங்க பற்றுவை. அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று, கடனாளிகள் கணக்கு வரவு. அப்போ அளித்த தள்ளுபடி இந்த செயல். அடுத்தால இந்த செயலில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கடனாளிகளின் தொகையை குறைச்சிட்டு வரும். கடனாளிகளின் தொகையை செஞ்சுட்டு வருவோம், குறைச்சிட்டு வரும். அடுத்தால திருப்பம்னா கொள்முதல் திருப்பம், விற்பனை திருப்பம் இருக்கு. இப்போ நாம பொருளை கடனாளி விற்றுருக்கோம், அவன் என்ன செய்வோம், நம்ம 10 கூட அரிசி விற்போம், அதில் 1 கூட அரிசி நம்மளுக்கே திருப்பிடுவோம். அப்போ அவனுடைய தொகையை நம்ம குறைக்கணும். அவனுடைய தொகையை நம்ம என்ன செய்யணும், குறைக்கணும். அதுக்கு பேர் விற்பனை திருப்பம். அப்போ இந்த கடனாளியின் மதிப்பு குறையுது அப்படின்னா குறைக்கணும்னா இந்த செயல் எதுனாலும் விஷயம் குறையும். விற்பனை திருப்பம் அந்த பக்கத்துல வரும். அடுத்தவ அவன் ரொக்கம் தர மாறி, ரொக்கம் தந்தாலும் அவனுடைய மதிப்பு குறையும் இங்க எழுதிருதோ, அதே போல அவன் பெருகக்கூடிய மாட்டுச்சீட்டு தருவான். பெருகக்கூடிய மாட்டுச்சீட்டு தந்தாலும் என்ன செய்யும், கடனாளியின் மதிப்பு குறையும். அதை இங்க என்ன செய்வோம், எழுதிடுவோம். அடுத்த என்ன செய்யணும், அவன் ரொக்கம் தர மாட்டான், நாம தள்ளுபடி கொடுத்துருக்க மாட்டோம், பெருகக்கூடிய மாட்டுச்சீட்டு தந்துருக்க மாட்டான், கடனை தராம விட்டுருப்பான். அதுக்கு பேரு திரும்ப பெற இயலாது. அந்த கடனை திரும்ப பெற இயலாது. அதுக்கு பேர் வாராக்கடன். அவருக்கு வாராக்கடன். அந்த வாராக்கடன் மூலமாக என்ன ஆகும்னா, வாராக்கடன் நம்மளுக்கு ஒரு இழப்பு. நம்ம ஒருத்தனுக்கு 60,000 கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு 1,000 ரூபாய் வராது, 1,000 ரூபாய் நிச்சயாது வராது அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு இழப்பு, அது ஒரு நட்டம் கூட சொல்லலாம். அப்போ செலவு நட்டங்கள் பற்றுவை, வாரா கடன் கணக்கு பற்று, கடனாளிகள் கணக்கு வரவு. அப்போ வாரா கணக்கு இந்த பக்கம் வரும். சரியா? இது உங்களுக்கு நினைவில் கொள்வதற்காக இதை சொன்னேன். ஆனா நீங்க கடனாளிகள் கணக்குக்கான மாறி புள்ளத்தை படிச்சா நீங்க அழகாக செஞ்சிடலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல கடனாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடனாளிகளின் தொடக்க இருப்பு எதிர்ப்பு எழுதியாச்சு. அடுத்தால கடனாளிகளிடம் ரொக்கம் பெற்றது 1,30,000 அப்படின்னு. அப்போ ரொக்க கணக்கு பற்று, கடனாளிகள் கணக்கு வரவு. அப்போ ரொக்கம் ஒரு பற்று வேண்டிய கணக்கு, அது வரவு பக்கத்தில் இருக்கும். ரொக்கம் பிராக்கெட் என்னது, பெற்றது. ரொக்கம் பெற்றது 1,30,000. அடுத்தால வாடிக்கையாளருக்கு அடுத்த தன்மை. வாடிக்கையாளர்னா நம்மளோட கடன் வாங்கிட்டு போனாங்களா, அந்த கடனாளி தான் நம்மளுக்கு வாடிக்கையாளர், அவனுக்கு நாம தள்ளுபடி கொடுத்துருக்கோம். அது அளித்த தள்ளுபடி கணக்கு பட்டு கடனாளி கணக்கு வரவு எவ்வளவு, 5,500. அளித்த தள்ளுபடி எவ்வளவு, 5,500. சரி. அடுத்த கடனீட்டோருக்கு செலுத்தி ரூபாய் வராது. அடுத்த சரக்கடித்தோர் வழங்கிய தள்ளுபடி இங்கே என்ன செய்யாது, வராது. செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டு ரொக்கம் செலுத்தியது வராது. பெறுவதற்குரிய மாட்டுச்சீட்டு ரொக்கம் பெற்றது வராது. பெறுவதற்குரிய மாட்டுச்சீட்டு மறைக்கப்பட்டது இங்க வராது. அடுத்த வாராக்கடன் என்ன செய்யும், வாராக்கடன் என்ன செய்யும், பெறுவதற்குரிய மாட்டுச்சீட்டுக்கு அளித்த ரொக்கம், பெருகுரிய மாட்டுச்சீட்டுக்கு பெற்ற ரொக்கம், அதெல்லாம் இங்கே செய்யாது வராது. ஆனா பெருகுரிய
மாற்றுச் சீட்டுக்கான பெற்ற தொகை நாம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதற்கு முன்பதாக இந்த கடனாளிகள் கணக்கு செய்வதற்கு முன்பதாக பெறுவதற்குரிய மாற்றுச் சீட்டுக்கான தொகை பெற்றது அப்படின்னு கொடுத்திருக்கோம். அது பெறுவதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது நாம மாற்று கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 11,200. அடுத்தல இங்க பெற்றது வரும், இங்க மறுக்கப்பட்டது விஷயம் வரும். மறுக்கப்பட்டது நான் சொல்லியிருக்கேன். இங்க ஏன் மறுக்கிறது? இங்க ஏன் பெறுவதற்கு மாற்று சீட்டு பெற்றது வந்திருக்கு? நாம கடனாளிகளிடம் பெறுவதற்குரிய மாற்று சீட்டு என்பது ஒரு சொத்து. அந்த சொத்து நாம பெற்றுக்கொள்றோம். அதுதானே? அப்போ பெறுவதற்குரிய மாற்று சீட்டு கணக்கை நாம பற்று வைப்போம். கடனாளிகளை என்ன செய்வோம்? வர வைப்போம். அப்போ பெறுவதற்குரிய மாற்று சீட்டை பற்று வைக்கிறதுனால இந்த பக்கம் என்ன செஞ்சு வந்துச்சு. சரியா? அடுத்த மறுக்கப்பட்டது என்ன செய்யணும்? அந்த மாற்று சீட்டு அவங்க எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவோம். கடனாளிகள் கணக்கு பற்று பெறுவதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு வரவும். அப்புறம் மறுக்கப்பட்டதுன்னா இந்த செயல்களை செஞ்சிடும் வந்துடும். பெறுவதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது. பெறுவதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது. எவ்வளவு? 1200. அடுத்தது வாராக்கடன். வாராக்கடன் 3500. இவ்வளவு. இப்போ இந்த சைடெல்லாம் கூட்டின ஒரு அமௌண்ட் வரும். அதே அமௌண்ட் இந்த சைடு என்ன செய்யணும்? போடணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கடன் விற்பனை. ஜீரோ 5 7 10 12 மிச்சம் 1 6 7 10 15 மிச்சம் 1 4 6 11 மிச்சம் 1 2,00,000 இதுல ஒரு 0 0 0 0 5 7 10 12 மிச்சம் 1 6 7 10 6 7 10 11 0 0 0 0 0 0 5 7 10 12 6 7 10 15 மிச்சம் 1 4 5 10 மிச்சம் 1 2. இப்போ இதை கூட்டினா 2,05,200 வருது. 2,05,200. அதே 2,05,200 போடணும். இப்போ இதை கூட்டினா 61,200. இப்போ இந்த 2,05,200 இருந்து 61,200 என்ன செய்யணும்? கழிக்கணும். 2,05,200 இருந்து 61,200 செய்யணும், கழிக்கணும். 0 0 0 4 10ல 6 போனா 4 1. அப்போ 1,40,000. இந்த 1,40,000 தான்
இருந்த இதுல வந்து இதுல வந்து கழிச்சா கிடைக்கக்கூடிய தொகை, அதற்கு பேரு இருப்பு கட்டும் தொகை. அந்த இருப்பு கட்டையின் தொகை தான் கடன் விற்பனை. கடன் விற்பனை. சரி, இந்த ஒரு நம்ம இந்த கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, கடன் விற்பனையையும் கடன் கொள்முதலையும் கண்டறிய சொல்லியிருக்காங்க. கடன் விற்பனை நாம கண்டுபிடிச்சிட்டோம் 1,44,000. இதான் 1,44,000 என்னது ஆன்சர். இனிமே அடுத்ததாக நாம கடன் கொள்முதலை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு முன்னால கடன் விற்பனையை கண்டுபிடிச்சோம். இனிமே கடன் கொள்முதலை கண்டுபிடிக்கணும். கடன் கொள்முதலை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நாம கடனீந்தோர் கணக்கு செய்யணும். கடனீந்தோர் கணக்கை செய்வதற்கு முன்பதாக செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கை செஞ்சால்தான் கடனீந்தோர் கணக்கை செய்ய முடியும். அந்த சில கணக்குகளில் வந்து செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கை நாம செய்யாமலேயே கடனீந்தோர் கணக்கை செய்வோம். சில கணக்கை செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு செஞ்சால்தான் என்ன செய்ய முடியும், கடனீந்தோர் கணக்கை செய்ய முடியும். அதை எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும்னா, செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டின் தொகை ஆரம்ப இருப்பு, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டின் இறுதி இருப்பு, இப்படி ஒரு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு கண்டிப்பா செஞ்சு ஆகும். அதே போல கடனாளிகள் கணக்கு செய்வதற்கு பெருகக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கை செஞ்சாதான் கடனாளிகளுக்கு செய்ய முடியும். பெருகக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு செய்யணும்னா பெருகக்கூடிய மாற்றுச்சீட்டின் ஆரம்ப இருப்பு, பெருகக்கூடிய மாற்றுச்சீட்டு இறுதி இருப்பு அப்படின்னு கொடுத்திருந்தா கண்டிப்பா நீங்க பெருகக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு செஞ்சே ஆக வேண்டும். இந்த கணக்குல நாம கடனீந்தோர் கணக்கு செய்வதற்கு முன்பதாக செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு செய்ய போறோம். ஏன் செய்ய போறோம்? இந்த கணக்குல செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டின் ஆரம்ப இருப்பு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டின் ஆரம்ப இருப்பு 2000, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டின் இறுதி இருப்பு 3000. அப்போ செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு சொத்தா பொறுப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு என்பது ஒரு பொறுப்பு. பொறுப்பு என்றால் வரவிருப்பை காட்டும். வரவிருப்பு என்றால் இருப்பு கீழோ வரவு பக்கத்தில் இருக்கும். இருப்பு கீழோ எவ்வளவு? ஆரம்ப இருப்பு எவ்வளவு? 2000. அப்போ இங்க இருப்பு கீ போகிறதுனா இந்த இருப்பு கீ என்ன செய்யும்? இருக்கும். இருப்பு கீ, இருப்பு கீனா இறுதி இருப்பு எவ்வளவு? 3000. அடுத்த இந்த கொஸ்டின்ல செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு அப்படின்னு எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்து. செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தினா ரொக்கம் நம்மகிட்ட இருந்து வெளியே போயிருக்கும். அப்படிதானே? ரொக்கம் நம்மகிட்ட இருந்து வெளியே போயிருக்கும். அப்புறம் ரொக்க கணக்கு வரவு. செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு பட்டு. ஒருவேளை நாம் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் வங்கி மூலமாக செலுத்தினால் வங்கி கணக்கு வரவு, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு பட்டு. அப்போ செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டுக்கு என்ன செலுத்தியதுன்னு போட்டிருக்கு? ரொக்கம் செலுத்தியது. அப்போ செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தினா ரொக்கம் நம்மகிட்ட இருந்து என்ன செஞ்சு வெளியே போயிட்டு அப்போ ரொக்க கணக்கு வரவு. அப்ப எந்த கணக்கு பற்று? செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று. நாம செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு தான் செய்யறோம். அப்போ செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு எழுத அவசியம் இல்லை. ரொக்கம் வரவு வைக்க வேண்டிய கணக்கு அது பட்டு பக்கத்தில் என்ன செய்வோம்? எழுதுல ரொக்க கணக்கு எவ்வளவு செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் செலுத்தியது? 7000. சரி, வேற செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு மறைக்கப்பட்டது இருக்கா? இல்ல. எதுவுமே இல்ல. செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டுக்கு வேற எதுவுமே இல்ல. இப்போ அடுத்தது இந்த கணக்கை பார்க்கும்போது செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் செலுத்தி இருக்கு, ஆரம்ப இருப்பு இருக்கு, இறுதி
இல்லை. அப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்கு டோட்டல்? இந்த பக்கம் 7 10 7000 3000 கூட்டின எவ்வளவு? 10,000. அதே 10,000 இங்கே செஞ்சோம் போட்டுருக்கோம். அடுத்த இந்த கூட்டினா 10,000 வருது. அங்கே எவ்வளவு இருக்கு? 2,000. இந்த 10,000 2,000 பிரச்சனை எவ்வளவு? 8,000. இந்த 8,000 தான் நாம என்ன செய்யறோம்? செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டை ஏற்றுறோம். செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டை ஏற்றுறோம். இதை நான் எப்படி விளக்கணும் அப்படின்னா, நாம செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு யாருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு என்ன செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டை யாருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். நாம யார்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கியிருந்தா அவனுக்கு ரொக்கம் கொடுப்பதற்கு பதிலாக செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டை கொடுப்போம். அப்போ யாருக்கு கொடுப்போம்? நல்ல பண்ணிங்க. நாம யார்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கியிருப்போம், ரொக்கம் கொடுக்கலாக்க அவனை கொடுப்போம். அப்போ அவன் வேற யாரு? அவன் பேர் கடன் இருந்தவர். அவன் பேர் நம்மளுக்கு கடன் தந்தவன், அவனுக்கு பேரு கடன் இருந்தவர். அப்போ அந்த கடன் இருந்தவர் கணக்கை நாம பற்று வைப்போம். கடன் இருந்தவர் கணக்கு பற்று செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு வரவு. நாம இப்ப செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு தான் செய்தோம். அப்போ நம்ம இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கடன் இருந்தவர் என்பது பற்று வைக்க வேண்டிய கணக்கு. அதை என்ன செய்யணும்? வரவு பக்கத்தில் இருக்குங்க. பற்பல கடன் இருந்தோர் 8,000. இந்த 8,000 தான் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. இந்த கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளவு? 8,000. இந்த 8,000 எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த கூட்டினா 10,000 இருந்துச்சு, அங்க கூட்டினா 2,000 இருந்துச்சு. 10ல 2,000 போனா 8,000. இந்த 8,000 தான் நாம கண்டுபிடிச்ச தொகை. இதுக்கு பேரு செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. இந்த கொஸ்டின்ல செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு மறைக்கப்பட்டது வரல. வந்திருந்தா இங்க ஏற்கப்பட்டதுன்னா மறைக்கப்பட்டது எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கத்துல இருக்கும். ரைட், முடிச்சு. செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு முடிஞ்சது. நம்ம கண்டுபிடிச்ச தொகை எவ்வளவு? 8,000. இந்த கண்டுபிடிச்ச 8,000 நாம கண்டுபிடிச்ச கணக்குக்கு கொண்டு போக வேண்டும். இப்போ நம்ம செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கை செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தால நாம என்ன மாதிரி செய்கிறோம்? கடனீந்தோர் ஒரு கணக்கை செய்கிறோம். கடனீந்தோர் கணக்கு செய்யும்போது நாம முதல்ல சிந்திக்க வேண்டிய வார்த்தை, கடனீந்தோ என்பது ஒரு சொத்தா பொறுப்பா அப்படிதான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். கடனீந்தோர்னா நமக்கு கடன் தந்தவங்க, அவங்களுக்கு நாம திருப்பி செலுத்தணும். அது ஒரு பொறுப்பு. பொறுப்பு என்றால் என்ன இருப்பை காட்டும்? வரவிருப்பை காட்டும். சொத்துக்கள் பற்றிருப்பை காட்டும், பொறுப்புகள் வரவிருப்பை காட்டும். வரவிருப்பு என்றால் இருப்பு கீழ் இருக்கும், வரவு பக்கத்தில் இருக்கும். இருப்பு கீழ்கோ, இருப்பு கீழ்கொண்டா இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பேரு. பேலன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பேர் ஆங்கிலத்துல. இருப்பு கீழ்கொண்டா ஆரம்ப இருப்பு. எதோட ஆரம்ப இருப்பு? கடனீந்தோரின் ஆரம்ப இருப்பு. கடனீந்தோரின் ஆரம்ப இருப்பு கொஸ்டின்ல போட்டுக்காங்க. பக்கம் நம்பர் 21 இருக்கு. கடனீந்தோரின் ஆரம்ப இருப்பு 25,000. ஆரம்ப இருப்பு எங்க இருக்குன்னா, இறுதி இருப்பு எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இருப்பு இறுதி இருப்பு 28,000. இப்போ நம்ம கடனீந்தோர் கணக்கு செய்ய போறோம். கடனீந்தோரின் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு எழுதியாச்சு. அடுத்தால இங்க கடனீந்தோர் எங்கெல்லாம் வரும்? கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம். கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம். கடனீந்தோருக்கு நாம பணத்தை கொடுக்கும் போது என்ன ஆகும்? அந்த கடனீந்தோர் கணக்கு பற்று.
கடனீந்தோர் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. கடனீந்தோருக்கு நம்ம ஒருத்தட்ட பொருளை வாங்கிப்போம், அவனுக்கு பணத்தை கொடுக்கணும், கடனீந்தோருக்கு செலுத்தணும் பணத்தை. அப்போ கடனீந்தோர் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. அப்போ ரொக்கம் வந்து கடனீந்தோர் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. ரொக்கம் வந்து ஒரு வரவைக்க வேண்டிய கணக்கு, அதான் பற்று பக்கத்தில் இருக்கிறோம். ரொக்க கணக்கு கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம் எவ்வளவு? 70,000. அடுத்தது சரக்களித்தோர் வழங்கி தள்ளுபடி. சரக்களித்தோர்னா நம்மளுக்கு கடன் சரக்கு தந்தவன், சரக்களித்தோர் கடன் நீந்தோர், அவங்க நம்மளுக்கு தள்ளுபடி வழங்கி தள்ளுபடி. அப்போ நமக்கு கடன் தந்தவன் வந்து நம்மளுக்கு கடனை தந்திருக்கான், நாம ரூபா கொடுக்கணும் அவனுக்கு, ஆனா அவனுக்கு தள்ளுபடி தந்திருக்கான். சரக்களித்தோர் வழங்கிய தள்ளுபடி வந்து 3,500. அப்போ நாம ஒருத்தர கடன் வாங்கியிருக்கோம், சரக்கை கடனுக்கு வாங்கியிருக்கோம், அவனை நம்மளுக்கு தள்ளுபடி தந்திருக்கான். அந்த தள்ளுபடி வேறு பெற்ற தள்ளுபடி. அந்த தள்ளுபடிக்கு என்ன பெற்ற தள்ளுபடி? பெற்ற தள்ளுபடி வந்து ஒரு வருமானம். நமக்கு ரூல்ஸ் இருக்கு, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவை. அப்ப பெற்ற தள்ளுபடியை வந்து வரதான் வைக்கும். அப்போ பெற்ற தள்ளுபடியை வர வைக்கும் போது கடனீந்தோர் என்ன செய்யணும்? பற்று வைக்கணும். அப்போ கடனீந்தோர் கணக்கு பற்று, பெற்ற தள்ளுபடி கணக்கு வரவு. பெற்ற தள்ளுபடி வந்து வர வைக்க வேண்டிய கணக்கு, அதனால அது பற்று பக்கத்தில் எழுதும். பெற்ற தள்ளுபடி, பெற்ற தள்ளுபடி எவ்வளவு? 3,500. வேற என்னது கடனீந்தோரை பத்தி? செலுத்தியிருக்கோம், கடனீந்தோருக்கு செலுத்திருக்க எழுதியாச்சு, தள்ளுபடி எழுதியாச்சு, அவ்வளவு. வேற ஒண்ணு என்ன செய்யல இல்ல. கடனீந்தோரின் தொடக்க இருப்பு எழுதியாச்சு, கடனீந்தோரின் நிதி இருப்பு எழுதியாச்சு, கடனீந்தோருக்கு செலுத்தி ரொம்ப என்ன செஞ்சாச்சு எழுதியாச்சு, கட்டுதல் எழுதியாச்சு. வேற ஒன்றும் எழுத அவசியம் என்ன செய்யல இல்ல. இப்போ இதெல்லாம் கூட்டணும். அடுத்த 2 விஷயம் இருக்கு, மறந்துடுவேன். நாம இந்த கடனீந்தோர் கணக்கு செய்யும் பொழுது செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டுக்கான தொகை பெற்றதை நம்ம இதுக்கு முந்தின செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு கணக்கு செஞ்சோம்னா அப்போ ஒரு தொகையை கண்டுபிடிச்சோம் 8,000. செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டுக்கான தொகை பெற்றது எவ்வளவு? 8,000. அந்த செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டுக்கான தொகை பெற்றது. அப்போ அதுக்கான குறிப்பேடு என்ன அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு பெற்றது அப்படின்னா நாம் வந்து என்ன செய்வோம்னா, செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டுனா என்ன? முதல்ல நாம் கடனுக்கு சரக்க வாங்கியிருக்கோம், வாங்கிட்டு அதுக்கு நம்ம ரூபா கொடுக்கல, காசுலையும் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம்? செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு கொடுத்துருக்கோம். எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 8,000 கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு எவ்வளவு? 8,000. அந்த 8,000 யாருக்கு கொடுத்துருக்கோம்? கடனீந்தோருக்கு கொடுத்துருக்கோம். அப்போ கடனீந்தோர் கணக்கு பற்று, கடனீந்தோர் கணக்கு பற்று, செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு கணக்கு வரவு. இந்த செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டை ஏன் வர வைத்தோம் அது உங்களுக்கு தெரியுங்களா? செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டை ஏன் வர வச்சோம், கடனீந்தோர் ஏன் பற்று வச்சோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு என்பது ஒரு பொறுப்பு. பொறுப்புனாலே வரவு தான் வைக்கணும், சொத்துனாலே பட்டு தான் வைக்கணும். நாங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பல முறை சொல்லியிருக்கேன். அப்போ இந்த செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டை நம்ம யாருக்கு கொடுத்தோம்? கடனீந்தோருக்கு. பெருமவர் யார்? கடனீந்தோர். அப்போ கடனீந்தோர் கணக்கு பற்று, செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு கணக்கு வரவு. அப்போ செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு வரவு வேண்டிய கணக்கு, அதான் பற்று பக்கத்தில் என்ன செய்யணும்? எழுதணும். செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு பிராக்கெட்ல ஏற்கப்பட்டது, ஏற்பட்டது அல்ல. இதை வந்து எவ்வளவு? நம்ம 8,000. இந்த 8,000 இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் 8,000.
அப்போ செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டதுன்னா எந்த சைடு, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா எந்த சைடு, ரைட். ஓகே, இப்போ இதை கூட்டுறோம். வேற செலுத்தக்கூடிய கணினியில் கணக்கில் வேற செய்ய வேண்டிய அவசியம் வேற ஒன்றுமே இல்லை. இதை கூட்டினா எவ்வளவு வருது? 0 0 5 இந்த அடுத்த வந்து 3 11 19 மிச்சத்துல 1 7 8 10 1,09,500. அதே 1,09,500 இந்த சைடுல இருக்கும். 1,09,500. இந்த 1,09,500 வந்து 25,000 கழிச்சிடணும். 1,09,500 வந்து 25,000 கழிச்சிடணும். 0 0 போனா 0 0, 5 0 போனா 5, 9 5 போனா 4, 10 அடுத்த 10 2 போனா 8, 84,500. 84,500 இந்த தொகை தான். இதான் நம்ம கண்டுபிடிச்ச தொகை. இந்த தொகை எப்படி இருந்துச்சு? இதை கூட்டினோம் 1,09,500. அதே 1,09,500 அங்க போட்டோம். 1,09,500 25,000 கழிச்சா 84,500. இதுதான் நாம கடனுக்கு வாங்கிய சரக்கு, கடன் கொள்முதல். நாம கடனுக்கு ஒரு கணக்கை செஞ்சா இருப்பு கட்டக்கூடிய ஒரு தொகை இருக்குல்ல, அந்த தொகைக்கு பேர் என்ன பேரு? கடன் கொள்முதல். சரியா? அப்போ நாம கடனாளிகள் கணக்கை செஞ்சு கடன் விற்பனையை செஞ்சுட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கடனில் ஒரு கணக்கு செஞ்சு கடன் கொள்முதலை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த கணக்குல கடன் விற்பனையையும் கடன் கொள்முதலையும் கண்டறிய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. நீங்க பயிற்சி கணக்கு 16 செய்யணும். பயிற்சி கணக்கு 16 செஞ்சு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் போன்ல கேளுங்க. நன்றி.